நாங்கள் உட்காந்து குளிக்க கூட முடியாது. தண்ணி சாவரில் ஊற்றி நான் குளிச்சுட்டு ஓடுனேன். அந்த தெரு முனையில் இருக்கும் நல்ல பிள்ளை முனையில் ஃப்ரண்ட்ல வந்து திரும்பினோம்னா அந்த முனையில் கொஞ்சம் மணிமேகலை சேர்க்கணும்னு நாங்கள் லட்சிட்டுலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். போன உயிர் போனதா, இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது. இருக்கிற உயிர்களை காப்பாற்றுங்க. அநியாயத்துக்கு சின்ன பிள்ளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு அதை இட்டு போய் ஒரு நாள் கூட ஸ்கூல்ல இட்டு போய் விடாத அளவுக்கு ஆகிட்டோம். 5 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா சார்? 5 வருஷமா கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவுமே அரசாங்கம் முடிவு எடுக்கல. ஒரே நாட்டு மாட்டாராக உட்காந்து குளிக்க கூட முடியாது. தண்ணி சாவரில் ஊற்றி நான் குளிச்சுட்டு ஓடுனேன். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு கசிந்ததில் 3 பெண்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து வருகிறார். அவரிடத்தில் பொதுமக்கள் கதறக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு கசிந்ததில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்தில் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.